ரமண மகரிஷியை இறங்கி வரும்போது 1.25 ரூபாய் காசு அவருக்கு கையில இல்லை. விழுப்புரம் வரைக்கும் இறங்கினாரு. திருவண்ணாமலைக்கு போறதுக்கு பஸ்ல காசு கையில இல்லை. நடந்தே வந்து சேர்ந்தார். திருக்கோயிலூர்ல வந்து அரைகண்டநல்லூர்ல 6 நாள் ஒரு வாய் தண்ணி இல்லாம பாறையில படுத்து கிடந்தார். ஒருத்தம் கூட வந்து ஒரு வாய் சாப்பிடுறியான்னு கேட்கல. இங்க சாகிறத விட அருணாச்சலத்துல போய் என் உயிரை விடுவேன்னு 40 கிலோமீட்டர் எப்படி நடந்து வந்தார் தெரியல. நேர உள்ள வந்தார், கோபுரத்தை கண்டார், கம்பத்திருநாளை வழிபட்டார், பக்கத்தில் இருக்கிற பாதாள லிங்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார். அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தார். மேல நெட்டுவாக்களி, பாம்பு, தேல் எல்லாம் கடிச்சு உடம்பெல்லாம் வீங்கி போய் ஒரே ஒரு ஏழை அடியார், ஐயோ யார் பெத்த குழந்தையோ தெரியலையேன்னு அப்படி குண்டாங்கட்டியோட அப்படி தூக்கிட்டு வந்து வெளியே உட்கார்ந்து சுண்ணாம்பெல்லாம் தடவி, தம்பி இங்க இருந்தாரு செத்து போயிருவேன்னு சொல்லி அவரை 4 பேர் கூட்டிட்டு போய் அந்த ஒரு நடு வாசப்படியில ஒரு மலையில ஒரு பாறைக்கு இடையில ஒரு மரத்துக்களை போய் உட்கார வைத்தார்கள். தன்னை மறந்தார், தன்னுடைய இருப்பை மறந்தார். நான் யார், நான் யார், நான் யார் என்கிற ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டார். ஹூ ஐ அம் என்று கேள்வியை கேட்டுக்கொண்டே அமர்ந்தார். சிவன் சொன்னான், நானே நீ, நீயே நான் என்று சொன்னான். அவரே அரமணன், அரமணன் ரமணனாக மாறி ரமண மகிழ்ச்சியாக மாறி நின்று இன்று பல பேருக்கு பேசாமல் பேசுகிற ஞானத்தை ஓஷோவே தன் குரு என்று ஏற்றுக்கொண்ட உத்தமனை காட்டிய இறைவன் ரமணன்.